கருப்பா குண்டா இருந்தால் நடிகையாக முடியும். கல்யாண ஆல்பத்தில் தான் நடிகைகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஒரு முறை இப்படி திட்டி அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்து 15 வயசுலேயே திருமணமாகி டைவர்ஸ். பிகேன் சினிமா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எவர்கிரீன் நடிகை சரிதா அவங்களோட திரையுலக பயணம் எப்படி தொடங்கியது என்று எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? சரிதா அந்த அம்மாவுடைய உண்மையான பெயர் அபிலஷா. அதுதான் அந்த அம்மாவுடைய தாய் தந்தை வைத்த பெயர். சினிமாவுக்காக பாலச்சந்தர் வைத்த பெயர் தான் சரிதா. பாலச்சந்தர் மரோச்சரித்ரா என்கின்ற ஒரு படம், அந்த முதல் படமே சரிதாவுடைய சினிமா வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு சென்ற படம். தமிழ் மரோச்சரித்ரா, தெலுங்கு மரோச்சரித்ரா, 2 மரோச்சரித்ராக்களும் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக்க பட்ட படம் தான் இந்த மரோச்சரித்ரா. இந்த மரோச்சரித்ரா படம் வெளியான பிறகுதான் கருப்பாக இருந்தால் நடிகையாக முடியாது என்கின்ற அந்த கலைத்துறையினுடைய தத்துவத்தை உடைத்த நடிகை தான் சரிதா. கருப்பா குண்டா இருந்தால் நடிகையாக முடியாது, சிகப்பாக ஸ்லிம்மாக இருந்தால்தான் நடிகையாக முடியும் என்கின்ற அந்த திரையுலக கலாச்சாரத்தை உடைத்த நடிகை தான் சரிதா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இத்தனை படங்களிலே சரிதா நடித்த படங்கள் அத்தனையும் உச்சம் தொட்ட படங்கள். பாலச்சந்தருடைய கைவண்ணத்தில் பல படங்களை கொடுத்தார். ராஜ்குமார், கன்னடத்தை எம்ஜிஆர் ராஜ்குமாரோடு பல படங்களில் நடித்தார், ரஜினிகாந்தோடு. இப்படி தமிழ்நாட்டினுடைய தெலுங்கு, கன்னடம் உச்சபட்ச நட்சத்திரங்களோடு பல படங்களில் நடித்து பல தேசிய விருதுகளை பெற்றவர் தான் சரிதா. கமலஹாசனோட அவர் நடித்த அந்த படம் மரோச்சரித்ரா படம் கமலஹாசனை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றது, சரிதாவையும் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றது. எப்படி சரிதாவை பாலச்சந்தர் பிடித்தார் என்று பார்க்கிற பொழுது, நீங்கள் அன்னைக்கு ஹீரோயின் வேணும்னா கல்யாண ஆல்பத்தில் தான் பார்ப்பாங்க. கல்யாண ஆல்பத்தில் தான் நடிகைகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அப்போ பாலச்சந்தர் ஒரு தெலுங்கு கல்யாண வீட்டில் சரிதாவை பார்க்கிறார். பார்த்த பிறகு பல படங்களில் கதாநாயகியாகிற வாய்ப்பு அந்த கல்யாண ஆல்பத்திலிருந்து தான் கிடைக்கப்பட்டது. அதே போல் நீங்கள் பாரதராஜா படத்தில் ஹீரோயினியாக நடிக்க வைக்கப்பட்டார். தில்லுமுள்ளுன்னு ஒரு படம் ரஜினியோட பாலச்சந்தர் அறிமுகம் படுத்திய படம். அதே போல் நெற்றிக்கண், கன்னடத்தில் தப்பு தாளா, தமிழில் தப்பு தாளங்கள். பாலச்சந்தர் உடைய கைவண்ணத்தில் உதிர்த்த படம். தப்பு தாளத்தில் சரிதாவுக்கு விபச்சாரி கேரக்டர். பேர் என்னென்னா சரசு என்கின்ற கேரக்டர் தான் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாடு, கன்னடா. தப்பு தாளா, இங்கே தப்பு தாளங்கள். 2 படங்களிலுமே சரிதாவுடைய நடிப்பை மிஞ்சுவதற்கு நடிகைகளே இல்லை. இந்த நிலை அந்த படம் ரிலீஸ் ஆக பிறகு வந்தது. பாலச்சந்தர் தொடர்ந்து 15 படங்களில் நடிக்க வைத்தார் சரிதாவை. 15 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் தண்ணீர்னு ஒரு படம், தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் நடக்கிற வறட்சியை அரசனுடைய கவனத்திற்கு எப்படி கொண்டு செல்வது என்ற படம். அந்த படம் தண்ணீர் படம் ஒரு கம்யூனிஸ்ட் படம். முதலமைச்சரிடம் கொடுக்கப்படுகிற மனு, முதலமைச்சருடைய செயலாளரிலிருந்து அவருடைய அமைச்சருடைய செயலாளர், அமைச்சர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், இப்படி கடைசியில் வந்து குப்பை கூடைக்கு போவதைத்தான் கோமல் சாமிநாதன் நாடகமாக நடித்திருந்தார். அந்த பாலச்சந்தர் படமாக்கி அதில் சரிதாவுடைய நடிப்பு
அந்த தண்ணீர் தண்ணீர் படத்தில் பாலச்சந்தர் உட்பட அந்த திரைப்பட குழுவே தேசிய விருது வாங்குவதற்கு களம் அமைத்த படம் தண்ணீர் தண்ணீர். அது சரிதாவுடைய நடிப்பு அதை விட சிறப்பு. அடுத்து 2 தேசிய விருதுகளை வாங்கினார். சிறந்த நடிகைக்கான ஒரு விருதை, தண்ணீர் தண்ணீருக்கான விருதை நூலிலையில் தவறவிட்டார். ஏன்னா அப்போ ரேகா பெரிய நடிகை இந்தியில், உமா ரோஷன் அவங்களும் பெரிய நடிகை, இவர்களுக்கு இணையாக நடிக்க முடியல. ஏன்னா அது இந்தி மார்க்கெட்டு இந்தியா முழுக்க இருக்கு. தண்ணீர் தண்ணீர் தமிழ்நாட்டை தாண்டி போக முடியவில்லை. அதனால் நூலிலையில் தேசிய விருதை இழந்தவர் தான் சரிதா. அப்போது இப்போ இந்தி நடிகைகளை தொடர்ந்து இந்தி நடிகைகளை மிஞ்சக்கூடிய நடிப்பை பாலச்சந்தர் உருவாக்கினார். சரிதாவை ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா அறிவு கட்ட முண்டமே நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்லுவார், ஆ கோ மூங்குவார். ஏய் ஆ கோ மூ, அறிவு கட்ட முண்டமே என்ன அதுக்கு பேர். ஒரு முறை இப்படி திட்டி அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்படி 2-3 முறை அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருக்கு. பாலச்சந்தருடைய பட்டறையில் செதுக்கப்பட்ட நடிகையாக அவர் சரிதா. இப்போ இதுக்கு நடுவில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை படம் ஸ்ரீதேவி கேரக்டர் பாலு மகேந்திரா சரிதாவுக்காக காத்திருக்கார். 3ஆம் பிறை நீ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கமலஹாசனோட ஜோடி நடிப்பு அப்படி தத்ரூபமாக உன்னால் தான் கொண்டு வர முடியும். ஆனால் பாலச்சந்தர் படத்திற்கு தான் அந்த அம்மா முன்னுரிமை கொடுக்கும். தன்னை அறிமுகப்படுத்தியவர் பாலச்சந்தர். அந்த குரு விசுவாசம் பாலச்சந்தர் படத்தில் தொடர்ந்து படம் தாமதித்து கொண்டே போகிற காரணத்தினால பாலு மகேந்திரா படத்தில் நடிக்க முடியவில்லை. பாலு மகேந்திரா மறுபடியும் ஸ்ரீதேவியை போடுறார். இல்லைன்னா 3ஆம் பிறை தேசிய விருது படமாக வருவதற்கு சரிதாவினுடைய கேரக்டர் ஸ்ரீதேவி கேரக்டரை விட மிஞ்சிவிடும். ஆனால் பாலச்சந்தர் படத்தில் கமிட் ஆகி பாலு மகேந்திராவுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியவில்லை. 2 பேருமே தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய ஜாம்பவான்கள். இந்த ஜாம்பவான்களை காத்திருக்கக்கூடிய அளவுக்கு நடிப்புலக நாயகி தான் சரிதா. 15 வயசுலேயே திருமணமாகி டைவர்ஸ். சுப்பையா என்கின்ற ஒரு நடிகரை திருமணம் செய்து சின்ன வயதிலே அந்த மாதிரி சோகம். அப்போ யதார்த்த வாழ்க்கையை திரையிலே கொண்டு வருவதற்கு சரிதாவை மிஞ்சுகிற ஆள் யாருமே இல்லை. அந்த வெங்கட சுப்பையா ஒரு நடிகர் 15 வயசில் திருமணம் செஞ்சு அவர் முடிக்க வாழ்க்கையில் சோகத்தை அப்பிக்கொண்டார். இதே போல் தப்புத்தாளங்கள், அவள் அப்படித்தான், ரஜினியுடைய கேரக்டர், அதாவது ரஜினியுடைய கதாநாயகியாக நடித்த அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ருத்ரையா எடுத்த படம், அந்த படத்தில் ருத்ரையா சரிதாவனுடைய கால்ஷீட். பெரிய டைரக்டர் ருத்ரையா. அவள் அப்படித்தான் படத்துக்காக பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய ஜாம்பவான்களிடமிருந்து சரிதாவனுடைய கால்ஷீட்டுக்காக காத்திருந்த இன்னொரு பெரிய ஜாம்பவான் ருத்ரையா, அவள் அப்படித்தான் படத்துக்காக. அதே போல தான் பல படங்கள் சரிதாவால் நீண்ட நாட்களாக காத்திருக்கப்பட்டு அது உயிர் கொடுக்கப்பட்டது. பெண் ஊருக்கு புதுசுன்னு ஒரு படம், சுதாகர் விஜயெல்லாம் நடித்த படம். நூல்வேலின்னு ஒரு படம், பாலச்சந்தர் படம். ஒன்றுக்கொன்று இணையானது, ஒன்றுக்கொன்று மிகையானது. அதுதான். அப்போ வண்டி சக்கரத்தில் சிலுக்கு ஒரு நடிகை சரிதா சிவகுமார் 2 பேரும் போட்டி போட்டு நடிப்பாங்க. திருப்பூர் மணியனுடைய தயாரிப்பு வண்டி சக்கரம். சிலுக்கோட கையால் ஊற்றி கொடு, ஜிவ்வுன்னு ஏறிக்கோ ஊற்றி கொடு. அந்த பாட்டு தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் பாடப்பட்ட பாட்டு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதே போல் சுஜாதான்னு ஒரு படம். ஒரு பெண்கள் நோய்வாய்ப்பட்டால், கேன்சர் வந்தால்
எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக படமாக்கிய படம் தான் சுஜாதா. விஜய் கூட நடிக்கிறாரு. விஜய் நடிப்பா, விஜய் வந்து கேரளா நடிகர். விஜயனுக்கு போட்டி போட்டு கொண்டு நடித்தவர் தான் சரிதா. அந்த படம் மிகப்பெரிய பெண்கள் விழிப்புணர்வு படமாக அமைந்தது. அடுத்து ருசி கண்ட பூனை, மௌன கீதம், பாக்யராஜோடு ஜோடி சேர்கிறார். பாக்யராஜ் காத்திருந்து கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்கிறார் சரிதாவை. மௌன கீதம் படம் பாக்யராஜ் படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து கால் ஷீட்டுக்காக காத்திருக்கிறார். இப்போ கால் ஷீட்டு யார் யார்? பாரதி ராஜா, பாக்யராஜ், பாலு மகேந்திரா, பாலச்சந்தர், இவர்கள் தான் அன்றைக்கி திரையுலகத்தில் ஜாம்பவான் டைரக்டர்கள். அத்தனை பேருடைய படமும் சரிதாவுக்காக காத்திருக்கிற நிலைமை. ஆணிவேர் ஒரு படம், அஞ்சாத நெஞ்சங்கள், 47 நாட்கள், ரஜினியுடைய நெற்றிக்கன் படம், எஸ்பி முத்துராம ரஜினி நடித்த படம். சொந்த தங்கைய அந்த படத்தில் விஜின்னு பேர், அந்த சரிதாவுடைய தங்கை. அந்த அம்மாவுக்கு பாலச்சந்தர் வாய்ப்பு கொடுத்து தங்கையாக நடிக்கிறார். ஆமாம். அதே போல் அவர் அந்த அம்மாவை சொல்லுகிற பொழுது, ஒரு அதிர்ஷ்டமான திரைப்பட தமிழ் திரைப்படத்துக்கு கிடைத்த அது அதிர்ஷ்டமான நடிகை, குண்டு நடிகை, கருப்பு நடிகை என்றெல்லாம் பேசப்பட்டவர். தமிழ் போட்ட எந்த தயாரிப்பாளர் பணம் போட்டாலும் போட்ட பணத்தை லாபகரமாக சரிதாவுடைய கால்ஷீட் கிடைத்தால் படம் ஓடிவிடும். இப்படி தமிழ் திரைப்பட உலகில் அதிர்ஷ்டமான நடிகையாக பேர் வாங்கினார். அதே போல் வேதம் புதிதுன்னு ஒரு படம், ஜூலி கணபதினு பாலு மகேந்திரா சரிதாவை வைத்து காத்திருந்து எடுத்த படம். அந்த படம் சிறந்த நடிகைக்கான விருது. அடுத்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மலையூர் மம்பட்டியா, தியாகராஜனோடு மலையூர் மம்பட்டியா படம். வீரப்பனுக்கு முந்தி அந்த காடுகளில் இருந்தவர் இன்னொரு வீரப்பன், அவர் மலையூர் மம்பட்டியான் படத்தில் தியாகராஜன் சரிதா ஜோடி. தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மலைவாழ் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், இந்த மக்களுடைய வாழ்க்கையை மலையூர் மம்பட்டியான் படத்தின் மூலம் தத்ரூபமாக நடித்து காண்பித்தார் சரிதா. மலையூர் மம்பட்டியா படம் பெரியவர் தியாகராஜனுக்கு இன்று வரை மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தியது. அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் மலையூர் மம்பட்டியா எப்படி இருப்பார், வீரப்பன் எப்படி இருப்பார் என்பதை விட அந்த காலத்து இளைஞர்களுக்கு மலையூர் மம்பட்டியான காவல்துறை வலைவீசி தேடுகிறது. அத்தனை பேருக்கு அங்கே மலையூர் மம்பட்டியா கண்ணில் மாட்டுவதே இல்லை. வீரப்பனோட அதே வீரப்பன் வாழ்ந்த அதே காட்டில் தான் மலையூர் மம்பட்டியா. இந்த காட்சிகளை தத்ரூபமாக தியாகராஜன் படத்தில் சரிதாவுடைய நடிப்பு மலைவா வாசி பெண்களைப் போல தத்ரூபமாக நடித்து கொடுத்தார். இந்த படம் பெரிய மாபெரும் வெற்றி. அதே போல் உறவை காத்த கிளி, அடுத்து யார் வந்துட்டார்? டி ராஜேந்தர் வந்துட்டார். டி ராஜேந்தரோட நெஞ்சில் ஒரு ராகம் பாட்டும் கவிதையுமா இருக்கும். டி ராஜேந்தர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்குமே வாழ்க்கை கொடுத்தவர் சரிதா. ஊமை விழிகன்னு ஒரு படம், அது ஈசியாவில் இருக்க ரெசார்ட்டில் என்ன நடக்கிறது, என்ன மர்மங்கள் நடக்கிறதுனா ஊமை விழிகள். அப்போ ஆபாவானன்னு டைரக்டர் எல்லாமே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லேருந்து படித்து கொண்டு வந்த மாணவர்கள் சரிதாவுக்காக காத்திருந்து அந்த படம் இன்று வரை பேசப்படுகிற ஊமை விழிகள் படம். அதே போல தான் உயிர் உள்ளவரை உஷா, டி ராஜேந்தர் உஷாவும் ஜோடி சேர்ந்த காலத்தில் உயிர் உள்ளவரை உஷா படம் மிகப்பெரிய வெற்றி படமாக டிஆருக்கு அமைந்தது. அச்சமில்லை என்கின்ற படம் மீண்டும் பாலச்சந்தர் இணைந்து கொள்கிறார். பாலச்சந்தர், பாக்யராஜ், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, இப்படி உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுடைய கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட நடிகை தான் மரோச்சரித்திரா சரிதா.
அது அடுத்து கன்னடத்துக்கு போகிறாங்க அந்த அம்மா. கன்னடத்தில் ஒரு சென்டிமெண்ட் ஹீரோ வேணுமென்று தேடிக்கொண்டு இருந்த வீரப்பன் புகழ் ராஜகுமார், வீரப்பன் முடிச்சுட்டு போன ராஜகுமார் நீங்கள் தேடி பிடிக்கிறாரு. என்ன படம் கேட்டிங்கன்னா கேரளிடா சில்பா இந்த படம், கன்னட படம். அதே போல் கோச பெலுகு ஒரு படம், அடுத்து காமனா பில்லு, இதெல்லாம் ராஜகுமாரோட ஜோடி. ராஜகுமார் கர்நாடகத்தில் எம்ஜிஆர் ஓய்வு பெற்று விட்டார். ஓய்வு பெற்று விட்ட பிறகு அரசியலுக்கு வந்துட்டார். ஆனால் ராஜகுமார் கடைசி வரை திரைப்படத்தில் ஹீரோவாக நடிப்பார். அந்த படம் காமனா பில்லு கர்நாடகா பட்டி தொட்டியெல்லாம் சரிதாவை கொண்டு சேர்த்தது. மரோ சரித்திரா எப்படி தமிழ் தெலுங்கு மரோ சரித்திரா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதோ, அதே போல் காமனா பில்லு, கோசா பெலகு, கேரளிடா சில்பா, சிம்ஹா, இப்படி கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு அத்தனை படங்களிலும் ஒரு சிறந்த நடிகையாக வந்தார். இந்த அம்மா இன்னொரு முகம் டப்பிங் ஆர்டிஸ்ட். யாராக இருக்குது? நீங்கள் விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, நதியா, சிம்ரன், மீனா, நக்மா, சௌந்தர்யா, தபுன்னு பட்டியல் நீண்டு கொண்டே போகும். ஏன்னா பல மொழிகளில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு டப்பிங் ஏற்ற இறக்கமாக பேச தெரியாது. அப்போல்லாம் நீங்கள் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் இல்லை. ஏற்ற இறக்கமாக பேசினா தான் அது அப்படியே பதிவாகும். ஆனால் இந்த அம்மா மிக சாதாரணமாக பேசிட்டு போகும். சரிதா டப்பிங்காக முன்னணி நடிகர் தபுலிருந்து விஜயசாந்தி வரை, சிம்ரன், அத்தனை பேரும், அம்பிகா, ராதா, மீனா, நக்மா எல்லாமே தயவுசெய்து எனக்கு என்னுடைய டப்பிங் குரலுக்கு சரிதாவை போடுங்கள் என்று அத்தனை பேருமே சரிதாவை பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்ற இறக்கத்தோட இவர்களுக்கான குரல். ரெண்டாவது, விஜயசாந்தி மன்னன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆவதற்கு காரணம் அந்த வசனத்தை ஏற்ற இறக்கத்தோடு பேசியவர் யாருன்னா சரிதா. நிறைய பேருக்கு தெரியாது. சரிதா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் பல படங்கள். குணா படத்தில் ஒரு பாடல், கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே, அந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கான அந்த கதாநாயகியுடைய குரலை, புது கதாநாயகி அந்த மாதிரி ஒரு படத்தில் அப்புறம் காணாமல் போச்சு. ஆனால் அந்த பாட்டு இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு காரணம் இந்த டப்பிங் வாய்ஸ் தான். இந்த டப்பிங் வாய்ஸ் இல்லைன்னா அந்த படம் குணாவும் ஹிட்டாக இருக்காது, அந்த நாயகியும் அந்த படத்தில் மிகப்பெரிய புகழ் அடைந்திருக்க முடியாது. 2011 அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ரமேஷன் ஒரு மலையாள நடிகரை 2வது திருமணம் பண்ணுறாங்க. அது அந்த அம்மா இந்த ஹேமா கமிட்டியில் போய் புகார் பண்ணுறாங்க. என்னுடைய கணவன் நான் கர்ப்பமாக இருக்கிற பொழுது, என்னுடைய மகனை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த பொழுது நான் அடித்து உதைக்கப்பட்டேன், விரட்டப்பட்டேன். இது பெரிய செய்தியாக மாறும் ஹேமா கமிட்டியில். கணவர் கொல்லம் தொகுதி எம்எல்ஏ ரமேஷ், அவர் ஒரு நடிகர். 2 பேர் திருமணம் செய்து மீண்டும் 2 பேர் விவாகரத்து. ஒரு மூத்த நடிகை ஹேமா கமிட்டியில் போய் என்னுடைய கணவன் என்னை சித்திரவதை செய்தார் புகார் கொடுத்ததை திரைப்பட உலகம் அதிர்ச்சியோடு பார்த்தது. திரைப்பட உலகத்தில் ஒரு மூத்த நடிகை ஜாம்பவான். இந்த அம்மா 900 to 2000 10 ஆண்டு காலம் திரை உலகத்தை விட்டு விலகி போயிடுச்சு. ஏன்னா குடும்பம், குழந்தை, குட்டி, நான் என்னுடைய குடும்பத்தைக்காக நேரம் ஒதுக்க வேண்டி இருக்குன்னு 10 ஆண்டு காலம் அந்த அம்மா திரைப்பட உலகத்துக்கே வரல. அதற்கு பிறகு சின்ன சின்ன கேரக்டரில் அந்த அம்மா நடிக்க ஆரம்பித்தது. சைமாவில் ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. யார் கேட்டால் சிவகார்த்திகேயன் படத்துக்கு. அந்த அம்மாவுக்கு சைமா அவார்டு, சவுத் இந்தியாவிலேயே அம்மா வேடம் நடித்ததுக்காக. அதே போல் இந்த அம்மா வண்டி சக்கரம் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகைக்காக விருது. கோசா பெலுமே ராஜ்குமாரோடு நடித்ததுக்கு கன்னட ஃபிலிம்பேர் விருது. அச்சமில்லை அச்சமில்லை பாலச்சந்தரோடு படத்துக்காக ஒரு விருது. இப்படி 6 ஃபிலிம்பேர் விருதை
வாங்கியவர் தான் சரிதா. நந்தி அவார்டு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டுக்காக, தமிழ்நாடுக்கு சிறந்த நடிகை அக்னி சாட்சிங்கிற ஒரு படத்துக்காக, ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறதுன்னு படத்துக்காக சிறந்த தமிழ் நடிகைங்கிற விருது. இப்படி 6 ஃபிலிம்பேர் விருதுகளை பெற்றவர் தான் சரிதா. சைமா அவார்டு மாவீரன் படத்துக்காக அம்மா வேடம். அதே போல் காதல் தேச தபுவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக அந்த அம்மா தபு நடிக்கிற அத்தனை படங்கள்லையுமே டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. தபு படத்தை கால் ஷீட் கொடுக்குற பொழுது எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் சரிதாவை போட்டிருங்க. இப்படி தபுவுக்கும் சரிதாவுக்குமான அந்த குரல் ஒற்றுமை மிகப்பெரிய வெற்றி. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகத்தில் கிசுகிசுக்களே இல்லை. மலையூர் மம்முட்டியார் படம் நடித்து கொண்டிருந்த பொழுது தியாகராஜனோடு கிசுகிசுவாக பேசப்பட்டது. ஆனால் தியாகராஜனை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தன், நல்ல ஒரு தயாரிப்பாளர். அதனால் இந்த கிசுகிசுக்கள் நீங்கள் ஆதாரம் இல்லாத கிசுகிசுக்களாகவே அது மறைந்து போனது. ரெண்டாவது, சரிதாவை பொறுத்தவரை சரிதா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அத்தனை படங்களிலும் நடித்து 6 விருதுகள், மாநில விருது, இப்படி பல விருதுகள், மத்திய அரசாங்க விருது மயிரிழையில் தப்பி போச்சு. ஏன்னா இந்தி நடிகரோடு போட்டி போட முடியாது, அது ஒரு பெரிய லாபி. ஹிந்தி லாபி என்பது இந்தியா முழுக்க உள்ள லாபி. அதனால் என்னால் போட்டி போட முடியவில்லை. இந்த வருத்தம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. இத்தனை விருதுகளை வாங்கியிருந்தாலும் அந்த அம்மா தமிழ்நாட்டையும் தமிழ் திரைப்பட உலகத்தையும் என்னை நான் நேசிப்பதற்கு காரணம், தமிழில்தான் அத்தனை இயக்குநர்களும் பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, டி ராஜேந்தர், பாக்யராஜ், இப்படி அன்று இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் அத்தனை பேருமே தன்னை இந்த திரைப்பட உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது சரிதா என்றால் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேருமே தங்களுடைய வீட்டு பெண்களாக நினைப்பதற்கு காரணம் இந்த இயக்குநர்கள் தான். என்னை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால் நான் அவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றி உடையவனாக இருப்பேன் என்கின்ற பதிலை அடிக்கடி எந்த திரைப்பட விழாவுக்கு சென்றாலும் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு நான் மிகுந்த நன்றி உடையவனாக இருக்கிறேன் என்று தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இத்தனைக்கு விட தமிழ் தான் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் என்று அந்த அம்மா பல மேடைகளிலே பொதுவெளியிலே சொல்வதற்கு காரணம், அந்த அம்மா தமிழில் முத்திரை பதித்த நடிகைகளிலே சரிதாவும் ஒருவன். இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோ பார்க்க பிகன் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.